இந்த மாதிரியான டைம்ல இந்தியன் 2 மாதிரியான ஒரு படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து வெளியிட போறாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. இப்போ எப்படி அப்படிங்கும்போது டிவிக்கு 2 ரிமோட் இருக்கு அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு பதில் ஆரம்பத்திலே ஒரு ஒரு சின்ன கடிவாளம் போட்டு நிற்பாட்டிட்டாங்க. அவர் ஒரு உங்களுக்குன்னு ஒரு மேலவை கொடுத்துருவோன்னு சொன்ன பிறகு அவர் ஆஃப் ஆகிட்டார். அது ஒரு இப்போ இன்னும் சினிமாக்காரர் தான் இருக்கார் அவர். சினிமாவிலேருந்து தான் வெளியே வரல. அரசியல்வாதி அப்பப்போ எட்டி பார்க்குறாரு, அவ்வளோதான். விஜய் அவர்கள் அப்படின்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே ஒரு வாழ்த்துக்களோ எந்த ஒரு விதமான போஸ்டோ அவர் போடவே இல்லை. திமுகவுக்கா இருக்கட்டும் இல்லை பாஜகவுக்கா இருக்கட்டும். பட் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஏன் வந்துட்டு இங்க இருக்க யாருக்குமே அவர் விஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாருமே நடிகராக தெரியலன்னு நினைக்கிறீங்க. யாரும் நடிகர்கள் இல்லைல்ல. பவன் கல்யாண் ஒரு நடிகராக இருக்காரு. அவரும் சீமானும் அதிபர் சீமானும் சேர போகிறாங்க அப்படின்றாங்க. அதே சமயத்தில் ஒரு தேமுதிகவோடு 2 பேரும் சேர போகிறாங்க, 3 பேரும் சேர போகிறாங்க. மினிஸ்டர் ஆகணும், அதாவது ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா 30% ஓட்டு வேணும். இவருக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு இன்னும் தெரியல விஜய்க்கு. பட் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தேமுதிகவுக்கு அந்த அனுதாபாலைகள் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஏன்னா இது வந்து பெரும்பாலும் சென்னை தமிழ்நாட்டு ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, அந்த சட்டமன்றத்துக்குன்னு தேர்தல் நடக்கும்போது சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. 6 சட்டமன்றத்தில் சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு அனுதாபத்தோடு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது போடலாம். ஆனாலும் அத்தனையும் இவங்களுக்கே சேரும்னு சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி ராதிகா சரத்குமாரை பற்றி கேட்கணும் அப்படின்னா, சரத்குமார் அவர் வந்து அரசியலுக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இவங்க ஒரு தோல்வியை சந்திச்சு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம்? அந்த நேரத்தில் அவருடைய பொண்ணுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம், அவருடைய மருமகனுக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம். ஓகே. அதை சரி பண்ணுறதுக்கு இவர் அந்த கட்சியை அந்த இதில் அடகு வச்சிடுறாரு. நடிக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் சின்ன திரையில் நடிக்கிறீங்க, மீடிய கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க. மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? சொந்த பொண்டாட்டியை வச்சு இவரால் காப்பாற்ற முடியல, இவருக்கு என்ன ஓட்டுன்னு அவருடைய மக்களே சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்துட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்தியன் 2 மாதிரியான ஒரு படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து வெளியிட போகிறாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டிருந்தாரு. இப்போ எப்படி அப்படிங்கும்போது டிவிக்கு 2 ரிமோட் இருக்குது அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்து. ஸோ மூவியை தாண்டி அவர் ஒரு அரசியல் தலைவராக பார்க்கும்போது வந்து அவருடைய ஸ்டாண்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அரசியல் தலைவராக வந்து முழுமையாக தன்னை அவர் கொண்டு வரல. இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கார். இப்போதைக்கு வந்து இந்த அரசியலில் இந்த தேர்தல் சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சாரம்லாம் இல்லை, கொஞ்சம் மவுத் டாக் இந்த மாதிரி பண்ணியிருந்தார். அதே சமயத்தில் வந்து அவரை வந்து ஒரு ஆரம்பத்திலே ஒரு சின்ன கடிவாளம் போட்டு நிற்பாட்டிட்டாங்க. அவர் ஒரு தொகுதிகளை அறிவிச்சுட்டு அங்கங்கே போய் சுற்றிட்டு இருந்தால் முடியாது. ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அது வேலை. உங்களுக்குன்னு ஒரு மேலவை கொடுத்துருவோன்னு சொன்ன பிறகு அவர் ஆஃப் ஆகிட்டார். அதோடு வந்து தன்னுடைய நடிப்பு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதை இந்தியன் 2, 3 அதுக்கெல்லாம் போயிட்டார். அதுக்கு பிறகு அவருடைய சொந்த படத்துக்கு போயிட்டார். அது போயிட்டு இருக்கு. அதனால் வந்து இன்னும் சினிமாக்காரர் தான் இருக்கார் அவர். சினிமாவிலேருந்து தான் வெளியே வரல. அரசியல்வாதி அப்பப்போ எட்டி பார்க்குறாரு, அவ்வளோதான். அந்த முழுமையான அரசியல்வாதியாக அவரை இன்னும் வரலை. முழுமையான அரசியல்வாதின்னு சொல்லும்போது நீங்கள் இன்னும் பக்காவாக இறங்கி அடிக்கணும், பக்காவாக ஜனங்கள்கிட்ட இன்னும் நீ நெருக்கமாக போகணும், பக்காவாக ஜனங்களுடைய பாஷையில் பேசணும். புரியுது. அவருடைய ரஜினி சாருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லாங். அது இந்த கீழே இருக்கிற மக்கள்கிட்ட தெரியும். இவருடைய பேச்சு போடும்போது நீங்கள் வந்து யாராவது ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அது மக்களுக்கான பாஷையில் நீங்கள் பேசணும். ஓகே. மக்களுக்கு புரிகிற தமிழில் பேசணும், மக்களுக்கு புரிகிற பாஷையில் பேசணும். மக்களோட இன்னும் நெருக்கமாக நீங்கள் இருக்கணும். நெருக்கமாக இருக்காரு, இருந்தாலும் கூட நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, எந்த போராட்டம் பண்ணீங்க, எதுக்காக எதிர்வினை எது பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வரும். அது வந்து விஜய்க்கு அது உண்டு. அது விஜய் வரும்போது வேற வரும் அது. அதனால் இவர் வந்து இன்னும் சினிமாவிலே இருக்கார். தன்னை முழுசாக அரசியலில் அர்ப்பணிக்கலை. ஒரு முழு ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறணும் அப்படின்னு மாறும்போது அவங்களுக்கு இதாகும் அது. ஓகே. ஸோ அரசியல் அப்படின்னு பேசும்போது இந்த ஃபுல் டைம் அரசியல்வாதியாக இவர் மாறும்போது அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அப்படின்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே ஒரு வாழ்த்துக்களோ எந்த ஒரு விதமான போஸ்ட்டோ அவர் போடவே இல்லை. திமுகவுக்கா இருக்கட்டும் இல்லை பாஜகவுக்கா இருக்கட்டும். பட் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஏன் வந்துட்டு இங்கே இருக்க யாருக்குமே அவர் விஷ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாருமே நடிகராக தெரியலன்னு நினைக்கிறீங்க. யாரும் நடிகர்கள் இல்லைல்ல.
ஸ்டாலின் பழைய நடிகர், அவர் புது நடிகர் கிடையாது. இன்றைக்கி பார்த்தா இவர் எடப்பாடியும் நடிகர் கிடையாது, அந்த அண்ணாமலையும் நடிகர் கிடையாது. பவன் கல்யாண் ஒரு நடிகராக இருக்கார். பவன் கல்யாணுக்கு அங்கே வேறு வேறு அந்த இந்த சமயத்தில் தான் சொல்லியிருந்தேன், அவருக்கு 3 பொண்டாட்டி 3 கல்யாணம் 5 ஒப்பாட்டின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவர் ஜெகன் சொல்லியிருப்பார். 3 கல்யாணம் பண்ண அவர் தான் 3வது மனைவி தான் அவரோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவர் பவன் கல்யாண் அந்த இடத்துல ஒரு இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பெயர் இருக்குது, ஒரு பெரிய நடிகராக இருக்கார். இவரும் நடிகராக இருக்கார். இவருடைய படங்களும் அங்கே போய் பிஸ்னஸ் ஆகும். அந்த வகையில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு நடிகர்களாக இவங்க பேசிக்கிறாங்க. உங்களுடைய அனுபவம் என்னன்னு பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் பவன் கல்யாண் லாஸ்ட் டைம் வந்து பெருசாக வரல, எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டார். அவருடைய அண்ணன் கூட தோற்று போயிட்டார். இந்த வாட்டி வந்து பவன் கல்யாண் இந்த அளவுக்கு வந்தார்னா அவருடைய அண்ணனுடைய ஆதரவு பெருசாக இருந்தது. அவர் சிரஞ்சீவி இறங்கி வந்து சில இடங்களில் அவர் ஆதரித்தார். அவருக்கு பணம் கூட 3 கோடி ரூபாய் சில கோடி ரூபாய் பணம் கொடுத்தார், உதவி பண்ணார் அந்த அவருடைய இதுக்காக, பவன் கல்யாணுக்காக. அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது அவர் வந்து அவருடைய ஆதரவு, அவருடைய பிரச்சாரம் எல்லாம் வரும்போது இவர் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் அந்த அங்கேருந்த இவர் மேலே ஒரு பெரிய அந்த இது இல்லை, திருப்தி இல்லை. ஜெகன்மோகன் அதெல்லாம் வச்சு நீங்கள் இவர் ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சது. ஓகே. ஸோ ஒரு நடிகராக அவர் ஜெயிச்சதுனால இங்கே இந்த நடிகருக்கும் அந்த நடிகருக்கும் ஒரு சின்ன ஒரு பேசிக்கிறாங்க, எப்படி நம்ம எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுக்கு இந்த இதனால என்னென்ன செலவாச்சு அது இதுன்னு என்னன்னு பேசிக்கலாம் அப்படி. அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார் பவன் கல்யாண். இவர் அவள் இந்த அளவுக்கு பேச மாட்டார். வந்து இது வரைக்கும் எழுதி கொடுத்தது பேசிட்டு வர்றாரு. இனி வந்து ஒரு இறங்கி அடிக்கணும் இல்லை, நீங்கள் அப்போ பேசும்போது எப்படி பேசுவான்னு தெரியல. அதுக்குள்ளே இங்கே வந்து பல யூகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் சீமானும் அதிபர் சீமானும் சேர போகிறாங்க அப்படின்றாங்க. அதே சமயத்தில் இவர் தேமுதிகவோடு 2 பேரும் சேர போகிறாங்க, 3 பேரும் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சேர்ந்தாலும் கூட என்ன பண்ண முடியுங்கிறது வேறு. ஏன்னா ஒரு லாஸ்ட் டைம் தான் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு மினிஸ்டர் ஆகணும், அதாவது ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா 30% ஓட்டு வேணும். இவருக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு இன்னும் தெரியல. விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய ரசிகர்கள் வந்து படம் பார்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்து பெரியவங்களும் பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே ஓட்டுக்களாக மாறுமாங்கிறது வேறு. அதில் வந்து திமுகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பிஜேபியை சேர்ந்தவங்க, எல்லா கட்சியை ஏடிஎம்கே சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் படம் பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. அவருடைய முதல் 2026 தான் அவருடைய எத்தனை சதவீதம் இவருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும். ஓகே, புரியுது. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 26 தேர்தலில் தான் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு. பட் ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகர் வந்துட்டு ஒரு ரொம்ப க்ளோஸ் காலில் தான் வந்துட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 4000 வாக்கு வித்தியாசம் தான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் அவருடைய அந்த இடத்த இவர் நிரப்புவார் அப்படின்னு ஓரளவுக்கு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே, அவர் வருவார் அப்படின்னு. அதுவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால அந்த அனுதாப அலைகள் இருக்கோ, ஓட்டு வந்துடும் அப்படின்னு. பட் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தேமுதிகவுக்கு அந்த அனுதாப அலைகள் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனுதாப அலை இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் அது எதிர்ப்படும். ஓகே. ஏன்னா இது வந்து பெரும்பாலும் சென்னை தமிழ்நாட்டு ரசிகர்கள்ட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, அந்த சட்டமன்றத்துக்குன்னு தேர்தல் நடக்கும்போது சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. பாராளுமன்றத்துக்கு நடக்கும்போது பாராளுமன்றத்துக்குன்னு தனியாக அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து தேசிய கட்சி எது, அந்த தேசிய கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கு. இது வந்து இவர் வந்து எடப்பாடியே கொஞ்சம் பெருசாக ஆர்வம் காட்டல பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருசாக ஆர்வம் காட்டல. இது நமக்கு வேண்டியது 2026 தான். இது வந்து நமக்கு சும்மா ஒரு சப்போர்ட்டிங்க அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அதே மாதிரி தான் இவங்களும் அப்படின்னு நினச்சிக்கணும். இவங்களுடைய எய்ம் வந்து நீங்கள் எம்பி ஆகிட்டு போகலாமா, ஒரு அனுதாப அலை இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்றத்தில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இது 6 சட்டமன்றங்களை சேர்ந்தது தான் ஒரு தொகுதி. 6 சட்டமன்றத்தில் சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு அனுதாபத்தோடு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது போடலாம். ஆனாலும் அத்தனையும் இவங்களுக்கே சேரும்னு சொல்ல முடியாது. ராதிகா வந்து அவங்க வந்து டெபாசிட் எழுந்துட்டாங்க, அவங்க வர்றாங்க, அவங்க நிறைய செலவு வேறு பண்ணாங்க. அங்க பிரதட்சணை வேறு பண்ணார் நம்ம சரஜி. மண்சோறு சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, மண்சோறு சாப்பிட்ருக்கலான்னு நினைக்கிறேன் வெற்றிக்காக. ஏன்னா அவர் அப்படி பண்ணியும் கூட அவருக்கு இதாகலை. ஆனால் இவங்க வந்து இவர் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த
அவருடைய சமூகத்து ஓட்டு கொஞ்சம் நிறைய இருக்குது. ஓகே ஓகே. அந்த 2 பேரும் அந்த சமூகம் தான், ஏறக்குறைய ராதிகாவும் அந்த சமூகம் தான், இவரும் 2 சமூகம் தான். அதில் வந்து இவர் ஒரிஜினல், இவர் இதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், அது வேறு நமக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த சமூகத்து ஓட்டுக்கள் கொஞ்சம் கிடைச்சதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இவருக்கு வந்தது. ஓகே. இன்னும் போன வாட்டி வந்து இவர் மாணிக்கம் அவர் ஜெயிச்சிருந்தார். போன வாட்டி அந்த தொகுதியில் ஜெயிச்சு அது காங்கிரஸ் தொகுதியாக இருந்து, இந்த முறையும் அதே மாதிரி காங்கிரஸ் தொகுதியாக வந்திருக்கு. ஓகே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடைசி இவர் வந்து ஒரு 5000 கிட்ட, ஒரு 6000 கிட்ட தான் போயிருக்கு. அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஓகே. இப்போ ஒரு வர்ற அந்த பையனுக்கு ஒரு அனுதாப அலையோடு இந்த அளவுக்கு வந்தது ஒரு பெரிய வெற்றி தான். நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம மறுபடியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அரசியல் அவ்வளோ இறங்கி போயிடுச்சா ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குற அளவுக்கு? இல்லையே, ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதாவது இவங்க யாரை கைன் பண்ணி சொல்கிறாங்கன்னா டிஎம்கே சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யார் சொன்ன, அமைச்சருடைய ஒரு சொன்னார், கலெக்டர் சொன்னார்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கேல ஒரு இதாக இருந்தால், கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இவர் டிஎம்கே மூலமாக முதல்வர் சொல்லியிருக்கலாம்னு சொல்லலாம். இவர் காங்கிரஸ் தொகுதி தானே, அது காங்கிரஸ் தொகுதிக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே. அவங்க தான் சொல்லி ஆகணும். காங்கிரஸ் தொகுதின்னா ஏற்கனவே மேலிடத்துலேயே பிடிக்காது, அவங்க ஜெயிக்க வைக்காத அப்படின்னு மேலிடத்தில் பெரிய குரல் வரும். அப்போது வந்து எப்படி ஒரு இது பண்ண முடியும்? இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இதில் எனக்கு இன்னொரு இது இருக்குது. போன வாட்டி வந்து உங்களுக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் சமயத்தில் தான் நம்ம இன்றைக்கி சட்டமன்ற இவராக இருக்கார்ல அப்பாவோ, அவருடைய தேர்தல் அந்த ஓட்டு எண்ணிக்கை இன்றைக்கும் ஒரு எண்ணலை கடைசி. அதாவது இந்த தப்பால் ஓட்டு எண்ணும்போது இல்லை தப்பால் ஓட்டு எண்ணாமல் ஏடிஎம்கேக்காரர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் அந்த இன்னைக்கு இன்னுமே 5 வருஷம் கடந்து போயிட்டு அடுத்த தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சு 3 வருஷம் போயாச்சு. இன்னமும் அந்த பெட்டி எடுத்து நீங்கள் எண்ணவே இல்லை. தபால் ஓட்டுகள் தான், அது எண்ணவே இல்லை. அப்போது ஒரு 5-8 வருஷம் ஆச்சு ஒரு எண்ணாத ஒரு பெட்டி இருக்கும்போது, இப்போ இந்த பெட்டி எப்போ எண்ண போகிறாங்க? புரியுது. அரசியலில் இதெல்லாம் வர்றது உண்டு. ஆனால் அவங்க குறிப்பிட்டு இவரை வந்து காயின் பண்ணி இவரை தோக்கடிச்சாங்கன்னு சொல்கிறத கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சாக தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி ராதிகா சரத்குமாரை பற்றி கேட்கணும் அப்படின்னா, சின்ன திரையில் வந்துட்டு ரொம்ப கொடிகட்டி பறந்துட்டு தாராங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு ரேடன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. அவங்க வந்து திரைப்படங்கள்ல, சரத்குமார் அவர்களும் திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு, ராதிகா அவங்களுமே திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு சின்ன திரையும் வந்துட்டு அவங்க தான் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு சரத்குமார் அவர் வந்து அரசியலுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இவங்க ஒரு தோல்வியை சந்திச்சு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம்? அந்த நேரத்தில் அவருடைய பொண்ணுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம், அவருடைய மருமகனுக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம். ஓகே. அதை சரி பண்றதுக்கு இவர் அந்த கட்சியை அந்த இதுல அடகு வச்சிடறாரு. அதாவது உள்வாடகை விட்டுட்டு அது அந்த கட்சிக்குள்ள சேர்ந்துடுறாரு. பொண்ணுக்கும் மருமகனுக்குன்னா யாருக்கு? அவருடைய இவருடைய வரலட்சுமியுடைய கணவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த போதைப் பொருளுக்கான சில பிரச்சனைலாம் இருக்கு. அந்த பிரச்சனைக்காக அந்த நெருக்கடி வரும்போது இவர் வந்து அந்த கட்சிக்குள்ளே போகிறார். ஓகே. அந்த கட்சிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு 10 சீட் தரணுமா, 10 சீட் ஐயோ வேண்டாம், எங்களை யாரை எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியல, சரி ராதிகா நிற்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு ஒரு 15 சீட் தந்தாங்கன்னு நினைக்கிறேன் செலவுக்கு. அதனால் நல்ல செலவு பண்ணாங்க, அவங்க நல்லா செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி கூட அது பெருசாக இங்கே இதாகலை. ஓகே ஓகே. காரணம் வந்து உங்களுக்கு ராதிகா வந்து சென்னையில் இருக்காங்க, விருதுநகர் எங்கோ இருக்குது. இவங்க வந்து நல்ல நடிகையாக இருக்காங்க, இவரும் நல்ல நடிகராக இருக்கலாம். மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சின்ன திரையில் நிறைய நடிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சரத்குமார் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? சமத்துவ கட்சி இருக்கும்போதே இவங்க வந்து இதில் அந்த திருமங்கலத்தில் தேர்தலில் நின்றார். அப்போது வந்து பீக்கில் இருக்காங்க ராதிகா சரத்குமார் வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேட்டாங்க. அப்போவும் 800 ஓட்டு தான் வாங்கினார். 2 பேர் இப்போ பீக்கில் இருந்தே போயிட்டு வீடு வீடாக, அது சட்டமன்றத்தில், அதுவும் சட்டமன்றம், அது இதாவது பாராளுமன்றம். இதுக்கு 6 தொகுதி, அது ஒரு தொகுதி மதுரையில் இருக்கிற திருமங்கலம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 ஓட்டுன்னு அதை வாங்கினார். சுயேட்சையாக நின்றவர் 1200 ஓட்டு வாங்கினார். அப்போ வந்து நீங்கள் மக்கள் செல்வாக்கு எங்கே இருக்குது உங்களுக்கு? நீங்கள் நடிக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் சின்னத்திரையில் நடிக்கிறீங்க, நீரை கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? திருமங்கலத்துக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன பழகியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அந்த மக்களுக்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது இப்படி எதிர்பார்ப்பு வந்து வரும்போது
வேறு மாதிரி மாறும். அந்த நேரத்தில் வந்து இவர் மேலே இருந்த ஒரு இன்னொரு இதை வச்சாங்க என்னென்னா, சொந்த பொண்டாட்டியை வச்சு இவரால் காப்பாற்ற முடியல, இவருக்கு என்ன ஓட்டுன்னு அவருடைய மக்களே சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. சரத் சாருடைய மக்களே சொல்லியிருக்காங்க. இந்த இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது தாராளமாக அவங்களுக்கு பின்னடைவு வந்துகிட்டே இருக்கும். புரியுது. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் மக்களோடு இவங்களுக்கு இருக்கிற அந்த இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அப்படியே பின்னடைவு வந்துடும். ஓகே ஓகே. விஜயகாந்துடைய பையன்னா ஒரு அனுதா வாலை இருக்குது, ஒரு அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு நட்பு. அதுவும் சம விருதுநகர் அந்த இடத்துல இவருக்குன்னு சொல்ல சங்கங்கள் இருந்தது. ஓகே. உடைய விஜயகாந்துக்குன்னு சில ரசிகர் மன்ற சங்கங்கள் எல்லாம் இருந்தது. அதனால் அவங்களாம் சேர்ந்து உழைச்சிருக்காங்க. ஓகே. இது So, வந்து அதனால ஒரு சப்போர்ட் இருந்தது. ஆமாம், அந்த சப்போர்ட் இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்தது. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். நீங்கள் ம். அந்த அந்த கட்சிக்கு ஒரு பெரிய புது ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரியான ஒரு பெரிய வெற்றி தான். இதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி பேசி அந்த கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தாமல் இருந்தால் சரி. ஓகே. ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேபி அவர் மறுபடியும் அவங்க சைடில் இருந்து போட்டி ஆமா, போட்டாங்க போட்டி போடலாம். அப்படின்னா ஏன்னா அவங்க எதுக்காக இது எதிர்பார்க்குறாங்கன்னா, வர்ற சட்டமன்றத்தில் இது ஒரு 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 இடத்துல ஜெயிச்சிருந்தா நல்ல வியாபாரம் ஆகிருக்கும். அடுத்த இதில் நல்ல கொஞ்சம் அதிகமாக பேசி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஓகே இப்போ ஓகே. பேச முடியாத சூழ்நிலை, அதனால தான். ஓகே சார். ஸோ இந்த வாரம் வந்துட்டு எங்ககிட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.